இந்த ஒயிட் புலாவுக்கு சிக்கன் குருமா வைக்க போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கர் ஹீட் ஆகிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. இது பட்டை, கிராம்பு, சோம்பு, கருவேப்பிலை, நெக்ஸ்ட்டு சாம்பார் வெங்காயம், இதே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட்டு, நம்ம சாப்பாட்லேயும் உப்பு ஆட் பண்ணிடுறோம், அதனால் கொஞ்சம் பார்த்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் தான் சேர்த்துக்கலாம். தக்காளி, நெக்ஸ்ட்டு சிக்கன் சேர்த்துக்கலாம். மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் தூள், மூன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் குக்கர் விசில் 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றணும். சிக்கன் குருமா ரெடி. சிக்கன் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக தேங்காய் ஊற்ற போகிறோம். அது முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி புதினா போட்டாச்சு. இப்போது தேங்காய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக, அவ்வளோதான். தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வந்தால் குருமா ரெடி. தேங்காயெலாம் ஊற்றியாச்சு. சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.